இந்த இனிய காலை பொழுதில் சுல்தான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக சினிமா எடுக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாநாடு நடத்துகிற மாதிரின்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 அதாவது கம்பல்சரியாக 100 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த பிரம்மாண்டத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான படத்தில் ஒரு 5 பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பாக்யராஜ் கண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர். வரிகளை கேட்டு வாங்குவதாக இருக்கட்டும், அதை விவரிப்பதாக இருக்கட்டும், சூழலை சொல்லுவதாக இருக்கட்டும், ஒரு தேர்ந்த இயக்குனருக்குரிய அத்தனை தகுதிகளும் கொண்ட ஒரு அற்புதமான இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அவர்கள். இன்னும் அவர் நிறைய வெற்றிகளை தமிழ் சினிமாவிற்கு கொடுக்க இருக்கிறார். இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா விவேக் மெர்வின் இரட்டையர்களில் இப்போ ரொம்ப குதூகலமான இசையை கொடுத்து கொண்டிருக்கிறவர். பெரும்பாலான இந்த 5 பாடல்களும் பார்த்திங்கன்னா நான் இயக்குனர் இசையமைப்பாளர்கள்னு உட்காந்துட்டு ஸ்டுடியோவிலே எழுதப்பட்டது தான். அப்போ ஹீரோயின் யாருன்னு கேட்ட உடனே ராஷ்மிகாவினுடைய ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்போ தான் யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கலன்னு பல்லவி வந்தது. ரொம்ப அற்புதமான பாடல்களாக அமைந்திருக்கிறது. நிறைய இந்த சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு 3 பாடல்கள் வெளியே வந்தது. 3 பாடல்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு. அதில் ஒரு குறிப்பிட்ட சில 4 லைன்களை எனக்கு தொடர்ச்சியாக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. மைக்கானாலுக்கு இதான்றதே சந்தேக கேஸு, இந்த மனுஷனுங்க எல்லாருமே காமெடி பீஸு, வாயை கட்டி வைத்த கட்டி சேர்க்காத காசு, சோறு துண்ணும்போது விற்கிச்சுன்னா எல்லாம் க்ளோஸு என்கிற அந்த வரியை, அந்த எளிய மக்களினுடைய வாழ்வியலாக இருக்கிற அந்த வரியை அவ்வளவு ரசித்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். அப்படிங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் கார்த்தி சார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு அபூர்வமான நடிகர். ஏன்னா சில நடிகர்கள் மாசுக்கு மட்டும்தான் ஒத்து வருவாங்க, சில நடிகர்கள் கிளாஸாக மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் 2 விதமாகவும் நடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நடிகர். ஏன்னா அவருக்காக கதை யோசிக்கிறவங்க அதை மாசாவும் யோசிக்கலாம், அதில் கிளாஸும் வைக்கலாங்கிற அளவுக்கு அவருக்கு நான் சிறுத்தை படத்துலேருந்து எழுதிட்டு வரேன். தொடர்ச்சியாக அவர் மாசாவும் நிறைய இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் மாதிரி, கைதி மாதிரி 2 விதமாக எல்லா விதமான கலவையான படங்களை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிகராக தமிழ் சினிமாவிலே மிளிர்ந்து கொண்டு வருகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸ் இன்றைக்கி அது ஒரு கனவு தயாரிப்பு கூடம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான படங்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க. அவங்க ரசனை எனக்கு தெரியும். ஏன்னா பிரகாஷ் அவர்கள் ஒரு முறை சிங்கம் 2 படத்துக்குன்னு நினைக்கிறேன், சிங்கம் 2 படத்தில் நான் தான் எல்லா பாட்டும் எழுதியிருந்தேன். அப்போ ஒரு 10 நாள் அங்கே போய் தங்கியிருந்தேன். ஹரி சார் அழைச்சிருந்தார். அப்போ வரும்போது நானும் பிரகாஷ் அவர்களும் தான் ஒன்றா வந்தோம். இப்போ வரும்போது கும்கி படம்லாம் அப்போ வரல. ஆனால் கும்கி மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று ஏறக்குறைய 1 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ உறுதியாக சொன்னவர் அவர். அதுக்கு பிறகு கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்படி அவ்வளவு ரசனையாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களால் உருவாக்கப்படுகிற இந்த படம் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். இந்த மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரபு சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட சுல்தான் கார்த்தி அண்ணா, நீங்கள் இல்லைன்னா இந்த ஒரு சீனுமே இவ்வளோ பெரிய இடம் எனக்கு கிடச்சிருக்காதுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் டைரக்டர் சார் உண்மையாக சொல்லப்போனால் டே 1லேருந்து என்னை ரொம்ப நம்பினார். ஒரு சீன் சொல்லுவார், அண்ணா நான் கொஞ்சம் இதாக பண்ணிட்டாண்ணா, அண்ணா நீ பண்ணுவேண்ணா, நீ போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தார். அதை காப்பாற்றணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கேண்ணா. ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி ரூபன் பார்த்துக்குங்க. ஓகேண்ணா, நன்றி. எல்லாருக்கும் குட் மார்னிங். பத்திரிகை, யூடியூப் சேனல், கூகுள் சேனல் எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். இதில் பேசவும் ஏன்னா டைரக்டர் சார் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சார் பெரிய நன்றி. கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. எடிட்டர் ரூபன் சாருக்கு பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் விவேக் மெர்லின் சார், பிச்சுட்டிங்க பின்னிட்டிங்க, வேறு லெவலு. சாங்ஸு என் மகன் 2 வயசு தான் ஆச்சு, அவன் இந்த பாட்டு சண்டையில் கிளியாத மண்டை ஒன்று உடையுண்டா அந்த பாட்டு அது போட்டால் தான் சாப்பிட்றேன் தூங்குறேன், அந்த மாதிரி அப்படியான ஒரு எனர்ஜி கிட்ட இருக்குது. வேறு லெவல், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்ம இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா
ஒவ்வொரு ஷாட்லேயும் டைரக்டர் சார் வந்து இந்த சீன் எடுக்கணும், இப்போ கார்த்தி சார் இப்படி வர்றாங்க, மேடம் இப்படி வர்றாங்க, இப்போ இவங்கெல்லாம் வரணும், சென்றாயன், பிரின்ஸு, காளையன் அவங்கெல்லாம் வரணும், காமராஜெல்லாம் வரணும், இவங்கெல்லாம் வரணும்னு சொல்லிடுவாங்க. அந்த 100 பாய்ஸையும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஷாட்டில் வந்து அப்படி நிற்க வச்சுட்டு சரி ஓகே போயிடலாமா, நான் போகும்போது ரெடி ஷாட் ஓகே ஒன்மோர் போகலான்னு சொன்னால் ஒன்மோரில் வந்து 4-5 பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவேன். ஒருத்தன் டீ சாப்பிட போயிடுவேன், ஒருத்தன் வந்து அங்கே யாராக பார்க்க போயிடுவேன். இப்போ இந்த மாதிரி அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு கஷ்டப்பட்டு பண்ணது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தலைவா சூப்பருங்க தலைவா, உங்களை எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதே மாதிரி நம்ம மேனேஜர் சார் இந்த 100 பேரையும் கொண்டு வந்து ஸ்பாட்டில் நிற்க வைக்கிறதுக்கு படுற பாடு இருக்க அண்ணன் ராஜேந்திர அண்ணன், சிவா அண்ணன்லாம் ஐயோ அப்பா எவ்வளோ பாடுவேன். ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படிலாம் கொண்டு வருவாங்க. உங்களேன்னு குட் ஜாப்பு, கிரேட் ஜாப்பு. படம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது, பாகுபலி விட மேலே இருக்குது. பாருங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட்டு, வேறு லெவலு. ப்ரொடியூசர் சார் வந்து நான் கேட்ட பணமெல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது மாதிரி உண்மையிலே இல்லை, அது எங்கள் இந்த கம்பெனியில் வந்து யாருக்கும் எந்த குறை வைக்கல, எல்லாருக்கும் நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். வேறு ஆமாம் மேடம் ராசிகா மேடம், ஐயோப்பா தங்கமான பிள்ளைங்க. அந்த பிள்ளை வந்து நம்ம ஊர் எங்கள் ஊர் நயன்தாரா. உண்மையிலே சூப்பர். நல்லா உங்களை அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப எல்லாரோட இயல்பாக ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப சோசியலாக பழகுறீங்க. சூப்பர், பெரிய இடத்துக்கு போவீங்க, வாழ்த்துக்கள். எங்கள் டைரக்டர் சார் சூப்பர் கேரக்டருங்க, தங்கமான மனுஷன். ஒவ்வொரு காட்சியும் வந்து டைலாக்ஸு அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அழகாக கேட்டு வாங்குவார். அந்த ஷார்ட்டு அது அவர் நினச்சது வர்ற வரைக்கும் ஒன்மோர் போய்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி குட் டைரக்டர், சூப்பர். அண்ணன் யோகி பாபு அண்ணன் இந்த படத்தில் நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நெப்போலியன் சார், காமராஜ் சார், நிறைய கொள்ள நடிகர்கள் இருக்காங்க. மயில்சாமி அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், உள்ள பேர் இருக்காங்க. படம் வேறு லெவலு. வேறு எதாவது பேச மாட்டேன், சொல்லி கொடுறாங்க, மறந்து கையெல்லாம் உதறுது. அண்ணே அவ்வளோதானே, வேறு எதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கண்ணே. என்னண்ணே? ஓகே ஓகே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சுல்தான் பாய்ஸ் சூப்பர், ஜெய் சுல்தான். ஹரிஹரன் தங்கவேலு அவர்களோட வாங்க சார், வாங்க சார். எங்கள் மாஸ்டர் சோபி மாஸ்டர், அடேங்க ஒப்பா, சாரிம்மா எனக்கு உண்மையிலே மூமெண்ட் வராது. அவன் மாஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அம்மா சென்ட்ரா எனக்கு வந்து மூமெண்ட் தெரியுமான்னு கேளுங்கன்னு கேட்டாங்க அவங்க கஷ்டம் வந்து கேட்டாங்க. நான் சரி தெரியாதுன்னு சொன்னால் ஓரமாக நிற்க வச்சுருவாங்க, தெரியும்னு சொல்லிட்டேன். சார் வந்து சரி சென்ட்ரா இந்த மூமெண்ட் போடுங்க, அப்படி இப்படின்னு போட்டு விட்டாரு. எனக்கு கையெல்லாம் நடுக்க வந்து, அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒன்றுக்கே வந்துருச்சு அப்படின்னு வேற மாதிரி ஆகிப்போச்சு. சரி அப்படின்னு நான் காட்டவும் முடியாது. சரி மாஸ்டர் வந்து அதான் மாஸ்டர் புரிஞ்சுட்டு சென்ட்ரா நம்ம அடுத்த ஷாட்டில் சூப்பராக பண்ணுவோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டாக வச்சுட்டேன். அதே மாதிரி இல்லை சூப்பர் மாஸ்டர். அதே மாதிரி தான் நம்ம மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அவர்கிட்டங்க நம்ம படத்தில் இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க தினேஷ் மாஸ்டர், வேற லெவல். ஜெய் சுல்தான். ஜெய் சுல்தான். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப அழகாக என்டர்டெய்னிங்காக பேசுனீங்க. ஷோபி மாஸ்டர் ஆட வைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருந்தது, இந்த கலாட்டா எப்படி இருந்ததுங்கிறத அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப கலகலப்பான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஷோபி மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து உங்களை எல்லாரும் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க மேடையில் இருக்க அவங்கள கூட எல்லாருமே 1 வருஷம் கழித்து பார்க்குறோம். ராஷ்மிகா மட்டும் நாங்கள் இன்பிட்வீன் ஒரு 3 months பேக் நாங்கள் ஒரு படம் தெலுங்கு படம் ஒர்க் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு படம் வரும்போது அதில் ஒரு 2-3 பேருக்கு வந்து பெரிய எதிர்காலம் வந்து பிறக்கும் இல்லையா? பட் இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் எத்தனை பேருக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஃப்யூச்சருக்கு சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி இந்த படத்தில் இத்தனை கேரக்டர்ஸ், இதில் எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய லைஃப் கிடைக்க போகுதுன்றது தெரியல. அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இப்போ நான் உங்களை இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். இதே இடத்துல அதே மாதிரி பெரிய இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு, பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பல படங்களும் வரணும், இந்த படமும் பெரிய ஹிட் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி தான் பிட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு குவாலிட்டி படங்கள் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சினிமா மேலே இருக்கிற அன்பில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதில் வந்து நம்மளும் ஒரு பங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு எஸ்ஆர் பிரதர்ஸ் பிரபு சார், பிரகாஷ் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் முடிக்கும் போது அந்த ரெக்கார்டு இல்லை இதெல்லாம் வந்து சைன் வாங்குறதுக்கு வந்து 2-3 லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஓடிகிட்ட போகணும். சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் தான். அவர் ஈஸியாக சைன் போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஓடி ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போகிற இடத்துல வந்து அங்கே கை கால்லாம் உதறும். ஏன்னா அங்கே போனால் என்ன கரெக்ஷன் கொடுக்கும், என்ன எங்கே என்ன வந்துருமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா இங்கே அதனாலேயே வந்து பயந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். பிகாஸ் த லவ் ஃபார் சினிமா தே ஹாவ், ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நானும் ஒரு பங்காக வந்து இருக்கேன் அப்படின்றதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்தி சார், அவரோட திறமையை பற்றி புதுசாக சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கிளாஸ் மாஸ் எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 3வது முறையாக கார்த்தி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது. மோர் தென் அவருக்கும் இந்த படத்தில் வந்து அவரோட இன்வால்மெண்ட் அண்ட் லவ் ஃபார் சினிமா, கண்டிப்பாக லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா வேலை செய்யும் போது வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வரும். அவர் வந்து அவரோட பங்கேற்பு இந்த படத்தில் அண்ட் இன்னொன்று அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எல்லார்ட்டையுமே வந்து ஒருத்தர் வந்து அந்த சிரிப்பை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பொய் இல்லாமல் இருக்கணும். அது வந்து கார்த்தி சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். தேங்க்யூ சார். அண்ட் ராஷ்மிகா, க்யூட்டாஸ் எவர். புதுசாக அவங்கள பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவங்க நடிப்பை பற்றியும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப சில நடிகைகள் மட்டும்தான் பிடிக்கும். அதில் வந்து ராஷ்மிகா இஸ் welcome to Kollywood, Rashmika. Hope to work with you in so many features. அப்புறம் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு படத்தில் வந்து ரொம்ப சில பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 20 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க. இந்த படத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. ஒருத்தர் பற்றி வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒருத்தரும் தன்னோட பங்கேற்பை போட்டிருக்காங்க. அதான் எல்லாருமே வந்து நானும் என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, குறைச்சிடாதீங்க, வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்குன்னும் போது எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கதையில் இருக்குது. அண்ட் யாருக்குமே வந்து இலக்கில் எல்லாருமே வந்து சரியாக அவங்களோட பங்கை வந்து செஞ்சுருக்காங்க. ராம் சார்லேருந்து, இப்போ சென்ட்ராயன்லேருந்து, யோகி பாபான்லேருந்து, இன்னும் நிறைய நெப்போலியன் சார், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பங்கை வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே படத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். அது தவிர நம்ம டெக்னீஷியன்ஸ் எப்போவுமே ஒரு பேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சத்யாலேருந்து பிரதர்ஸ் மெர்வின் சால்மன், அப்புறம் விவேக் சிவா, அப்புறம் ஷோபி மாஸ்டர், திலீப் மாஸ்டர், விவேகா சார், இவங்க எல்லாருக்கூடயுமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணி ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த சிங்க் வந்து இதில் வந்து இப்போ நல்லாவே வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் இஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் ஃபைனலாக பாக்யராஜ், எனக்கு வந்து எடிட்டிங் கெரியரில் வந்து ரொம்ப முக்கியமான நபர் வந்து பாக்யராஜ். ஏன்னா என்னோட ஆரம்ப காலத்தில் ராஜாராணியில் எடிட்டிங்கில் என் கூட இருக்கிறது வந்து பாக்யராஜ் தான். ஏன்னா நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பையுமே வந்து கூட இருந்து இது சரியாக இருக்கும்னா இது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் தப்பு பண்ணுற இடத்துல சரி பண்ணி, இன்னும் என்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் நான் வந்து எடுத்து சொல்லி இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து பேசி ஒரு நம்மளோட தவறுகளை திருத்துறது ரொம்ப சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த விதத்தில் எனக்கு வந்து பாக்யராஜ் வந்து ரொம்ப முக்கியமான நபர். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் பாக்யராஜ் சொல்லும் போது ஒரு லைன் சொல்லும் போது இந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க அப்படின்னு, இன்றைய
100 பேரை ஒரு ஃப்ரேமில் அடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு கதைக்குள்ளே எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது இருந்துச்சு. ஆனால் படம் எடிட் பண்ணி பார்த்து முடிக்கும் போது வந்து அது ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பாக்யராஜ்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது பொறுமை. இந்த படம் வந்து படத்தோட காலகட்டம் ஒரு 2 வருஷமாக கிட்ட வந்து போயிட்டுருக்கு. அவ்வளோ பொறுமையாக ஒருத்தரையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதில் வந்து பாக்யராஜ் அகெயின் ஐ சல்யூட். எனக்கு வந்து ஆஸ் அ பிரதர் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்ஸ்டா தம்பி. இனிமேல் அடுத்து எந்த படம் பண்ணாலும் நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது தயவுசெய்து வாய்ப்பு கொடுங்க. நன்றி. அப்புறம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நாமளும் இருக்கோம் அப்படின்றது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். ஜெய் சுல்தான் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக யூ ஒன்ட் பி டிசப்பாயிண்டட். ஜெய் சுல்தான் அகேன். தேங்க்யூ. ஜெய் சுல்தான். சுல்தான் திரைப்படம் எல்லாருமே சொல்றாங்க ரவுடிஸ் இருக்காங்க, அதாவது இந்த செல்ல ரவுடிஸ் இருக்காங்க, 100 அடியாட்கள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அடியாட்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலர்ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் இது எல்லாமே இருக்கு. பட் எப்பவுமே அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸும் மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படம் சுல்தான் இதெல்லாம் சேர்த்து கூடவே என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணோட ஒரு ரோல், ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆணோட ஒரு மேலோட அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் டிஃபர் ஆகுது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாட் ஆஃப் இமோஷன்ஸ் என்ன, இன்னும் நிறைய என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஜாலியாக ரொம்ப கலக்கலாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட சுல்தான், ஆக்சுவலி ஜெய் சுல்தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ சுல்தான் பொறுத்த வரைக்கும் அடுத்ததா இவ்வளோ 100 பேர் இருக்காங்க. இப்போ எதிர்த்தாப்புல நிற்கிற எப்படி இருக்கணும், சும்மா நடந்து வந்தாலே ஒரு மாஸ் ஃபீலிங் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கேட்கணும்ல. எஸ், கேஜிஎஃப் ராமச்சந்திர ராஜு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். First of all, I would like to thank Bhagiraj Kannan. எனக்கு ஆஃப்டர் கேஜிஎஃப் எனக்கு ஃபஸ்ட்டு கால் வந்தது சுல்தான் தான். ஆலிமுத்து ஃபோன் பண்ணார் ஃபஸ்ட்டு, ஐ கான்ட் ஃபர்கெட் தட். அப்புறமா அகெயின் ராஜேந்தர் சார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறமா he was the one who took care of me. அண்ட் பாக்யராஜ் கண்ணன் பற்றி சொல்லணும். எனக்கு அவரை வந்து மீட் பண்ணாலே அந்த லுக் டெஸ்ட்க்கு கூப்பிட்ட உடனே எதுவுமே சொல்லலை, பார்த்தாரு. ஓகே சார் உங்களுக்கு நெரேட் பண்ணுறேன்னு சொன்னார். ஒரே லைன் சொன்னார். ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா கார்த்தி சார் மெயின் ரீசனு. அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பருத்தி வீரன் இப்போ அவர் கைதி வரைக்கும் நான் அவர் படம் எல்லாம் பார்த்துட்டே வரேன். ஸோ பேசிக்கலி சொல்லலாம் நான் ஒரு ஃபேன்னு சொல்லலாம். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கற்றுக்கு நல்லா பேசினேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பாக்யராஜ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி எனக்கு இந்த நல்ல ஃபேமிலி கிடைச்சது. அந்த திஸ் வாஸ் த பெஸ்ட் டீம். அந்த யூனிட்டி எல்லாம் சேர்த்து வேலை பண்ணுறது, டிஓபி இருக்கட்டும், அசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், அப்புறமா எல்லா டெக்னீஷியன்ஸ், அப்புறமா ஃபைட் திலீப் சுப்ராயனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் நான் ரோப் எல்லாம் போட்டது கார்த்திக் சார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் போட்டதுன்னு சொன்னார். ஆமாம் சார்ன்னு. அப்புறமா கார்த்திக் சார்கிட்ட நிறைய கற்றுக்கினேன் எப்படி பண்ணணும். அவர் சொன்னார், ரோப் உங்களோட ஃபாஸ்ட்டாக போகும், கான்ஷியஸாக இருங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அப்புறமா என் கோஸ்டார்ஸ் பற்றி சொல்லணும். எங்கள் காமராஜன், பிரின்ஸ், சென்ராயன், அப்புறம் சில பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, லால் சார், அப்புறமா ரஷ்மிகா, அப்புறமா எம்எஸ் பாஸ்கர் மறக்க முடியாது, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தமிழ் பேசுகிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். ஏன்னா டப்பிங்லேயும் அவர் என் கூடவே இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இப்படி பேசணும், இப்படி தான் எண்டு பண்ணணும். அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவ்வளோதான். கார்த்திக் சார் சுல்தானோட வராரு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். மனசோட அன்போடு அவரை வெல்கம் சொல்லுங்கள். தியேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா தியேட்டரில் பார்க்கலன்னா நீங்கள் மேஜிக், சுல்தானோட மேஜிக் மிஸ் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க.
இனிமே உங்களை சொல்லும்போது மிஸ் சுல்தான் ராமச்சந்திர ராஜு அப்படின்னு தான் இனிமேல் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. வி வெல்கம் யூ சார் ஹோல் ஹார்ட்டட்லி. தேங்க்யூ. அடுத்ததா எந்த பாட்டு கேட்டாலும் சரி, அவர் ஒரு மார்னிங் சாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மார்னிங் எனர்ஜி வரணும்னா அது நிச்சயமாக விவேக் மெர்வின் 2 பேர் காம்போல நமக்கு அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சுல்தானையும் இன்னும் சூப்பராக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ரோல் இருக்குது. விவேக் அண்ட் மெர்வின் யார் எப்படி பேசுவீங்கன்னு தெரியல, பட் 2 பேருமே வாங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் பேக் வந்து அவர் பாக்யராஜ் கண்ணன் ஃபோன் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் நரேட் பண்ணார். அண்ட் 2 ஹவர்ஸ் வந்து 2 பேருமே மூவே பண்ணல, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை, நோ டிஸ்ட்ராக்ஷன் நத்திங். அண்ட் 2 ஹவர்ஸில் அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் கிளைமேக்ஸில் சொல்லும் போது நாங்களே எந்திரிச்சு நின்று எனக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சுல்தான் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கும் அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. அண்ட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மியூசிக் பண்ணும்போது ஒரு பிளாங்க் ஸ்லேட், அது நம்ம வந்து மியூசிக்காக அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவோம், இங்கேருந்து அதுக்கு இன்ஸ்பயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி இது ஒரு ஃபிலிம், ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் வேர் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா வந்து கமர்ஷியல் ஃபிலிம் ஸ்பேஸில் வந்து இவ்வளோ அதில் ஒரு யூனிக்கான விஷயம், அந்த கார்த்தி சாரோட சேர்ந்து 100 பீப்புள், அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயமா இருந்தது. அண்ட் டில் டுடே தட்ஸ் கெப்ட் அஸ் இன்ஸ்பைர்ட். அதுதான் வந்து எங்களுக்கு பாட்டு பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம். அண்ட் அவர் ரூபன் சொன்ன மாதிரி தான், பாக்யராஜ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வரும்போது பிரதர் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் பிரதர், உங்களுக்கு நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் சொன்னதே வந்து நம்மளை வந்து கூல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சொன்னார். ஸோ பட் யாலே ஒரு பாட்டுக்கும் டெஃபினட்டாக வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட், டைரக்டராக இருக்கட்டும், பிரபு சாராக இருக்கட்டும், கார்த்தி சாராக இருக்கட்டும், லைக் எவ்ரிபடிஸ் இன்வால்மெண்ட் இந்த ஃபிலிம் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு ரொம்ப கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி சுல்தான் இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் அஸ், மியூசிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அண்ட் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் பாபு சார், first of all thank you for the opportunity. This is definitely a very special and very important film for us. And இவ்வளோ ஒரு பெரிய ஃபிலிம் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் பண்ணுற படம் வந்து 2 years இந்த வெயிட்டிங் இருந்து, and to back this project and to have trust and to bring it out in theaters during such times. So big thanks to you, and I think the people are definitely going to enjoy this film. And two special people that we wanted to thank in this. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் சுல்தான் பாட்டில் வந்து பாடினவர் அண்ட் யாரையும் இவ்வளோ அழகா. ஸோ அனிருத் சங் ஆன் ஜெய் சுல்தான் அண்ட் எஸ்டிஆர் சார். ஸோ இந்த மேடையில் வந்து we want to say thanks to them. Between their busy schedules, I think both of them லிட்டரலாக வந்து ரிலீஸ்க்கு ஒரு 1 day before தான் 2 பேர்கிட்ட கேட்டிருந்தோம். அண்ட் they came and they sang. அண்ட் சிம்பு சார் டெஃபினட்டாக வந்து இது ஒரு ரொம்ப டஃப்பான சாங் பாடுறதுக்கு, அண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு அவ்வளோ நேரம் 3-4 hours போனாலும் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பாடி கொடுத்தாங்க. 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி, அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கோவிட்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டே வந்து எப்படி இருக்குன்றதே மறந்து போச்சு ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி இவங்க எல்லாரையும் பார்க்குறது பயங்கர ஹாப்பி. அண்ட் விவேக் சொன்ன மாதிரி சுல்தான் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கதை கேட்ட முதல் நாள்லேருந்து இது வந்து ஆன் ஸ்க்ரீன் நம்ம எப்படா பார்ப்போம் அப்படின்னு பயங்கரமாக வெயிட் பண்ண ஒரு படம் இது. அண்ட் சாங்ஸாகவுமே வந்து யூஸ்வலாக பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் த ஹோல் டீமோட ஐடியாவே இருந்தது. அண்ட் ஏன்னா வந்து இப்போது ஜென்ரலாக பாட்டில் தான் வந்து பெருசாக எடுப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே பாட்டை விட படத்து ஃபுல்லாக வந்து எல்லா ஃப்ரேம்லேயுமே அவ்வளோ பேர் இருக்காங்க. அண்டு அவங்க எல்லோரும் பண்ண சேட்டைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி விஷுவல்ஸ் அமேசிங் பிரதர், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படமே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கீங்க. எங்களுக்கே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது சாங். அண்ட் இப்போ இன்றைக்கி வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் எடிட்டர் ரூபன் ப்ரோ, amazing cuts right from the first frame we saw, so thank you so much. And கார்த்தி சார் கலக்கிட்டீங்க. இந்த படத்தில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரஷ்மிகா, யூ லுக் பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சாங்ஸ் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் எவ்ரிபடி இன் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் ட்ரஸ்ட் ஆன் அஸ். அண்ட் கிருஷ்ணா பிரதர்,
உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எவ்ரி சாங் லிரிக் வீடியோவுக்கு ஒரு 50-60 டைம் வந்து அவர் எங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பி அதை கரெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ண செந்தில் அண்ட் டீம் ரொம்ப பெரிய நன்றி. அவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் விவேக் மர்வின் டீம், அவங்க ஜென்ரலாக எங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க பேரை சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் their நேம்ஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷர்வின், ஜோபின் அண்ட் ஜஸ்வந்த், அவங்க தான் எங்களோட மெயின் சவுண்ட் இன்ஜினியர்ஸ். அண்ட் விக்னேஷ் ஆர் மேனேஜர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் பாட்டை பயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்கீங்க சார், கொரியோகிராஃபர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லிரிக் ரைட்டர்ஸ் விவேகா சார் அண்ட் தனிக்கொடி சார், கண்டிப்பாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் தனிக்கொடி சார் ஆக்சுவலி இன்றைக்கி தான் நாங்கள் முதல்ல பார்க்குறோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப நன்றி. அண்ட் விவேகா சார் எப்படின்னா வந்து காலையில் ஷூட்டிங்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து நாங்கள் வந்து நைட் ஒர்க் பண்ணி எங்களுக்கு பழக்கம் இருக்குது. அவருக்கு வந்து சுத்தமாக அவர் வந்து 9 to 5 நினைக்கிறேன், 11 மணிக்கெலாம் வந்து பயங்கர கஷ்டப்படுவார். பட் ஸ்டில் எங்கள் கூட வந்து ட்ராவல் ஆகி மார்னிங் வரைக்கும் இருந்து எவ்ரி லைனுக்கு வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் பிடிச்சிருக்கு அப்படி அவங்க ஸ்டேட்டஸாக போடும்போதெல்லாம் பார்க்கறது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த பாட்டில் ஜெய் சுல்தானில் வந்து வாணியம்பாடி இளம் புயல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் பேண்ட் ட்ரம்மர்ஸை வந்து முதல் முறையாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் 2 பேரும் அவங்களை யூடியூப்பில் பார்த்து தான் வந்து கூப்பிட்டோம். அப்போ தான் அந்த கோவிட் கொஞ்சம் முடிஞ்சு லாக்டவுன் ரிலீஸ் பண்ண டைமு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அடுத்த நாள் வந்து அண்ட் அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோக்குள்ளே வராங்க. யாருக்கும் ஹெட்ஃபோன்ஸ் போட முடியாது. செகண்டு 22 பேர் வாசிக்கும் போது எந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டாலும் சுத்தமாக எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அவங்க வாசிக்கிறது வந்து ஸ்டூடியோ சவுண்ட் ப்ரூஃபை தாண்டி சிக்னல் வரைக்கும் கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக ஒரு வைப்ரேஷன். ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் நாங்கள் சொன்ன எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டு ரொம்ப அழகாக வாசித்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு என்டர்டெய்னர், ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர் வந்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா வல்ல வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதாவது சுல்தான் படம் பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லை. அந்த 100 பேரும் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்க வந்திருக்காங்க. அந்த 100 செல்ல ரவுடிஸ் எங்கள் படத்தில் அடியாளுங்க இல்லை, அண்ணனுங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. சார் எழுந்து நிற்கலாம், அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ இவ்வளோ பேரை எல்லா இடத்துலையும் அழகாக கம்போஸ் பண்ணி நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கிராண்டியர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நிச்சயமாக கொடுக்கணும். சினிமாட்டோகிராஃபர் சத்யன் சூரியன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். பேசுறதுக்கு பெரியவங்களாம் இருக்காங்க. கைதிக்கு அப்புறம் கைதி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு படம் பண்ணிட்டோம், டிஃபிகல்ட்டான படம் பண்ணிட்டோம், நல்லா சேலஞ்சாக இருந்துச்சுன்னு நினச்சா சுல்தான் கேட்டதுலேருந்தே வந்து அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து கார்த்தி சார் டைரக்ஷன் கரெக்டாக இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு நம்மளை அழகாக மேனுவர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. என் கேரியரில் பிரபு சார் அண்ட் கார்த்தி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஒவ்வொரு படமும் எனக்கு அடுத்தடுத்த சேலஞ்சாக, அடுத்தடுத்த கிராஃப் நல்ல ஒரு பெரிய கேன்வஸாக தான் இருக்குது என் கிராஃப்ட் காமிக்கிற லெவலில். தேங்க்யூ பிரபு சார், தேங்க்யூ கார்த்தி சார். டைரக்டர் பற்றி பேசணும்னா டைரக்டர் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கிற மாதிரி ரொம்ப நல்லவர். எல்லாத்தையும் சமாளித்து கூடவே இந்த கடந்த 2 வருஷத்தில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லா ஆங்கிலேருந்து வர ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு எதையும் மனம் கோணாமல், யாரையும் மனம் கோணாமல் பேசாமல் அழகாக வேலை வாங்கினார். இந்த படத்து மூலமாக பாக்யராஜுங்கிற ஒரு சிறந்த நண்பர் எனக்கு கிடச்சிருக்காரு. தேங்க்யூ பாக்கி. ஹீரோயின் ராஷ்மிகா, அவங்க சொல்கிற மாதிரி நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டருங்கிற மாதிரி இந்த படத்தில் வேறு மாதிரி தான் இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ராஷ்மிகாவாக இந்த படத்தில் பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எப்போ வருவீங்கிற ஒரு லாங் வெயிட் இவங்களுக்கு மட்டும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஆமாம், நிறைய பார்த்துருக்கோம், கீத கோவிந்தம் பார்த்துருக்கோம், டியர் காம்ரேட் பார்த்துருக்கோம், வேறு லாங்குவேஜில் இவங்க நடித்து தமிழுக்கு வந்த படங்கள் பார்த்துருக்கோம். ஆனாலும் எப்போ தமிழுக்கு நீங்கள் டைரெக்டாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் எங்கள் சுல்தான். இவங்க ஹீரோக்கு மட்டும் சரியில்லேதோ நீ கேவரோன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு கூட சொல்லலாம் சரியில்லேதோ நீ கேவரோ அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ க்யூட்டான ஒரு பர்சன். வாட்ச் கூட கொஞ்சம் இவங்களை பார்த்து டயர்ட் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக போங்களேன், கொஞ்சம் எனர்ஜி கம்மி பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜி பண்டில். க்யூட்டஸ்ட் ரஷ்மிகா மண்டனா, ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ்.
ஏப்ரல் 2 ஃபிலிம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப நர்வஸ்னஸ்ஸு எல்லாம் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ என்ன பேச முடியணும்னு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ ரொம்ப டைம் ஆகிடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஷார்ட்டாக ஒரு நோட்டில் பேசுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், okay, who do I start with? Karthi sir, I'll start with you. Okay, so first of all, Karthi sir பார்த்து ஒரு பெர்ஃபார்மர்னு நம்மளை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் பண்ணேன். ஏதோ ஒரு பாக்கி சார் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ somehow I did it. ஆனால் கோஸ்டாருக்குன்னா ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் அ ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ சார். லவ். Thank you, sir. And I should say I thank you for your existence. That's all. The world needs more people like him and Baki sir and the whole team. I'm just so happy that I worked with him and them, actually. I'm very happy that I worked with them. Baki sir, இப்போ நீங்கள் ஃபிலிம் ஹிட்டு, லைஃப் செட்டு, கங்க்ராச்சுலேஷன் சார். இப்போ ஸ்பீச் கூட செட்டுன்னு தெரியும். ஸோ I'll call you சார். இதுக்கப்புறம் கால் பண்ண கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க. ரொம்ப ஐ நீட் இட். ஸோ அண்ட் V&M சார், விவேக் சார் அண்ட் மர்வின் சார், சாங் பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி you've passed with flying colors-ன்னு சொல்ல முடியும். உங்களை எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஏப்ரல் 2 நம்ம we have to show it that if we have passed the test. And I am a huge fan. Thank you for this music. Thank you for the songs. And எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமில் வந்து இவ்வளோ அழகாக சாங் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நான் என்ன தப்பு பேசிட்டுங்கன்னு மன்னிச்சிடுங்க. அம்மா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, முடியல. ஓகே, பிரபு சார் தமிழ் மக்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது சார். ஸோ ஜஸ்ட் கீப் இட் இன் த மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிலிமை சைன் பண்ணுங்க. I'll be there. But thank you so much. Satya sir, thank you for your hard work. Ruben sir, thank you for your hard work. Thank you so much. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு நான் தாங்க முடியல. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வைப்பேன். அண்ட் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, நம்ம லைட் பாய்ஸு, நம்ம ஏடிஸ், த ஹோல் செட், த மேனேஜர்ஸ், நான் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படத்தில் நம்மளை பார்ப்பீங்க. நான் பிஹைண்ட் அஸ் தே ஒர்க் ஸோ ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். We are all here because of you. Know that you're a big reason. Thank you for your hard work. And thank you all so much for being a part of this film. You mean very special to me. And they don't know. நீங்களுக்குமே தெரியாது. ஆனால் I think எனக்கு ரொம்ப என்ன டீமோடு உங்களோட காதலிக்கிறேன். Thank you so much. Thank you for your patience. So sweet. ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. ஸோ தமிழுக்கு வந்தாச்சு. ஜெய் சுல்தான் தான் ரஷ்மிகாக்கு. இனிமே அடுத்ததா ஒரு திரைப்படத்தில் வந்து எல்லாமே இருக்கும். படத்துக்கு போனால் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு என்டர்டைனர் மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி மாசன் கிளாஸோட ஹியூமர் அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட படம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட யார் வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல சுல்தான் இருக்குங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா பிகாஸ் எங்கள் டிரெக்டர் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. டிரெக்டர் பாக்யராஜ் கண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த கொரோனாவில் எல்லாருக்கும் ஒரு வருஷம் காணாமல் போயிடுச்சு. என்னுடைய அப்பா அம்மாவுக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும், கார்த்தி சாருக்கும், அப்புறம் என் ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ சுல்தான் இது ஒரு 2.5 வருஷம் கனவு என்னோடது. ஒரு 100 பேரோட ஒரு ஹீரோ அப்படின்னு இந்த கதை ஆரம்பிச்சுது. இன்றைக்கி வந்து ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நின்ன மாதிரி
எனக்கே ஒரு ஜிகு ஜிகு ஜிகுன்னு அப்படியே ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸு. ஸோ கார்த்தி சார் ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட தான் ஆரம்பிச்சது, ஒரு மெசேஜ்லேருந்து ஆரம்பித்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எனக்கு கார்த்தி சார் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு படம் பருத்தி வீரன் பார்த்துட்டு அப்பா இன்னும் நடிக்கண்டா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ் என்னால் பார்க்க முடியல. அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த இழப்பு வந்து நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அப்படியே அந்த தேட்டரோட டோர்கிட்ட போய் நின்ட்டேன், ஆனால் பார்க்காமையும் போக முடியல. அப்படி ஒரு கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ஹீரோ வந்திருக்கார் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா படமும் நான் ஓடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன் கார்த்தி சார். அதில் சிறுத்தை. அப்போது நான் ஃபஸ்ட்டு படம் முடித்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், இவருக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் வந்து இந்த சுல்தான். அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிரண்டிருக்கேன். அதை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அதே பிரமிப்பு வந்து எனக்கு ஒவ்வொரு டைம் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருக்கும். என்னென்னா நிறைய பண்ணிட்டாரு, இதை தாண்டி ஒன்று கொடுக்கணும். எனக்கும் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். இல்லை இது பத்தலை இன்னும் நடிக்கேன் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு. அவருக்கு தீனி பத்தாது. எவ்வளோ கொடுத்தாலும் அது இன்னும் வேணும் அப்படின்னு அவருடைய உழைப்பு அண்டு வந்து அதுக்குள்ளே அவர் கமிட்டாக இருக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அவர்கிட்ட போகும்போது கஷ்டப்பட்டாலும் அதனுடைய ரிசல்ட்டு வரும்போது அதை நினச்சிப்பேன், ஆமாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லையும் ஏதோ ஒன்று இருக்கணும், அதில் அந்த எலமெண்ட் ஒன்று வேணும், ஒரு புதுசு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெனக்கிடுவார். அவர் கூட டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கு முன்னாள் நாள் நைட்டே போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் அவரோட நிறைய இன்புட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால அவருக்கு அந்த விஷயங்கள் நிறைய தெரியும். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் சார், ரொம்ப நன்றி. உங்கள் கூட நிறைய செகண்ட் டைம் டைரக்டர்ஸ் பண்ணதுலன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்றது அந்தந்த டேரக்டர்ஸ் தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக பின்னாடி கண்டிப்பாக இன்னொரு டைம் சார் கூட வேலை பார்க்கணும். ஏன்னா ஒரு டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது நம்ம எப்படி கற்றுக்க முடியுமோ அது மாதிரி கார்த்தி சார்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் தான் இது இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்தது பிரபு சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு சகோதரர் மாதிரி தான். சார்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும்னா பிரபு சார்கிட்ட. ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு என்ன பெஸ்ட்டோ அதில் வந்து அவர் என்றைக்குமே அது குறை வச்சதே கிடையாது. பார்த்து இந்த படம் பெருசாக இருக்கணுங்க, இது 100 பேரும் ஹீரோன்ற மாதிரி இந்த படமும் அவ்வளோ ஒய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் வந்து என்னை கேட்பார். எல்லாத்தையும் அப்டேட் கேட்டு வச்சுப்பார். அவர் எப்போ கேட்டிங்களோ சரி, இந்த விரல் நுனியில் வச்சுருப்போம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாத்தையும் அப் டு டேட் வச்சுருப்பார். அவர் வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கார், எக்கச்சக்கமான அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த டென்ஷன் எல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் பிரபு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரகாஷ் சாருக்கு, அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சைலண்ட், அப்படியே பிரபு சாருக்கு ஆப்போசிட் சைடு. ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் விஷயம் நான் மட்டும்தான் சாரை பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு ஆள் வந்து தங்கப்பிரபாகரன் சார், அவரையும் என்னால் மறக்கவே முடியாது. ஸ்கிரிப்ட் சைடில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது வந்து தங்கப்பிரபாகரன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நான் அடுத்து வெளியே போய் கம்பெனியில் படம் பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து கேட்பேன். ஏன்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அரவிந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி. நிமிந்து உட்காந்தார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஷ்மிகா, எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பித்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த ட்விட்டரில் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அந்த கிரஷ்மிகா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆக்சுவலாக எனக்கு டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 மெசேஜ் வந்துடும். சார் அவங்களுக்கு இப்படி ஒரு பாட்டு வைங்க, இப்படி ஒரு சீன் வைங்க, இப்படி ஒரு லவ் சீன் இருக்கணும். அவங்களே ஆக்சுவலாக ஒரு 100 சீன் சொல்லியிருப்பானுங்க சார். எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் எழுதி அமைச்சிருக்கானுங்க சார். இந்த மாதிரி காட்சி சார் பேசிட்டோம், இந்த மாதிரி அவங்க பேசிட்டோன்ட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற ராஷ்மிகா வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் படத்தில் எங்கள் இன்ட்ரோ ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ராஷ்மிகா. அப்படியே விளையாட்டு பொண்ணு மாதிரி இருக்கும். இங்கே வந்து நடிக்கிறாங்க, ஆக்சுவலாக பேச முடியாத மாதிரி.
கேமரா வச்சா ஒரு ஆள் நல்லா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தங்கமான பொண்ணு, எல்லாரு கூடயும் வெகுலியாக பேசி பழகி ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதும் சரி, எல்லாம் அது கொஞ்சம் சிடுசிடுன்னே இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நெருங்கவே முடியாது. முடிஞ்சதுன்னா கேரவானுக்கு போயிடுவாங்க, போய் கூப்பிடணும், வெயிட் பண்ண அந்த கேரவான் டோரை தட்டுறதுக்கு பயமாக இருக்கும். பட் இவங்க வந்து சூப்பர். இதை வந்து கடைசி வரைக்கும் இருங்க, ஏன்னா இப்போ பீக்கில் இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஷ்மிகா அண்டு ரூபன். அடுத்து ரூபன் சொன்ன மாதிரி நாங்கள் ராஜாராணிலேருந்து ஆரம்பித்த பயணம். 2 பேருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு, அண்ணன் தம்பி மாதிரி தான். அவர் கூட எடிட்டிங்க்கு போகும்போதெல்லாம் எனக்கு 2 காமெடி ஞாபகம் வரும், வடிவேல் சார். இது ஒன்று வந்து இங்கு மீன்கள் வைக்க விடும், இங்கே மீன் வைக்காமல் எங்கே விற்கிற, எதுக்கு இந்த ஷாட்டு கட் பண்ணு, மீன்கள் இருக்கிறோம், மீன் வச்சிருக்குல்ல, மீன் எதுக்கு கட்டு, விற்கப்படம் என்னது போடா, சீனே கட் பண்ணிடுவேன் அப்படி. அந்த மாதிரி அது ஒரு காமெடி. அப்புறம் இன்னொன்று கட் பண்ணிட்டு இது பாடுறா நல்லா இருக்கு, நான் நல்லாவா இருக்கு, என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அங்கேருந்து ப்ரொடக்ஷனுக்கு போவோம், அங்கேருந்து கரெக்ஷன் வரும், திருப்பியும் போவோம், என்னாச்சு, சரி நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வெர்ஷன் பண்ணி வச்சுட்டேன், இந்த வரும்னு தெரியும். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவோம். நீங்கள் டைரக்டர் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த முயற்சிகள் போயிட்டுருக்கு, அதுக்கும் வாழ்த்துக்கள்னு. ஆகாமல் இருந்தீங்கன்னா எடிட்டராக கன்னியூ பண்ணலாம். அடுத்து சத்யா சார். போன படம் வந்து அவருடைய குருநாதர் பிசி சார் கூட வேலை பார்த்தது. அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அந்த ஸ்டூடெண்ட், அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கொத்திட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப சுலபமான ஒரு மனிதர். எது வேணும்னாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இது நல்லா இல்லைனாலும் எடுத்துவார், நல்லா இருக்குன்னாலும் அது ரொம்ப ஒரு சின்ன ஸ்மைலோடு கடக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல கேமராமேன் நண்பர் கிடைச்சிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி. மாஸ்டர் அவர். ஸோ இதுக்கப்புறமா நம்ம தான் போய் அவர்கிட்ட சார் அடுத்த படம்னாக்கா டேட் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்றிண்ணே. நன்றி. அடுத்து எனக்கு முக்கியமாக அப்படின்னா காட் சாருக்கு அப்புறம் ராஷ்மிகாவுக்கு அப்புறம் இங்கே என்னுடைய 100 ரவுடி பாய்ஸ், சுல்தான் பாய்ஸ், அவங்களுக்கு பேரே வந்து சுல்தான் பாய்ஸ் தான். அவங்கள அப்படியே கூப்பிடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பேர், எல்லார் பேரும் வந்து அதில் ஒரு 20 பேர் தான் எனக்கு செக் பாருங்க, 100 பேரை சொன்னதும் மைக்குக்கே வரதில்லை. என்னுடைய நல்ல நிஜமாகவே இந்த கதை வந்து ஒரு தம்பிக்கும் 100 அண்ணன்களுக்குமான கதை. அது படத்தில் வந்து கார்த்தி சார் தான் அந்த தம்பி, நிஜத்தில் நான் அந்த தம்பி, அந்த 100 அண்ணங்க தான் அவங்க. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்ததுக்கு. இந்த படத்தில் நடித்த லால் சார் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவருக்கு. அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் சரி, அவர் காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வில்லனிக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டராக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்டு நெப்போலியன் சார், சாருக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான மனுஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜய் என்ன, ரொம்ப நன்றி. என்னை ஸ்பாட்டில் தொந்தரவு பண்ணுற ஒரே ஆள் அவர் தான். அண்ணா என்னண்ணே என் டைலாக் என்னண்ணே அப்படின்னு, அண்ணா இருக்குன்னே சொல்கிறேன் அப்படின்னு அதை பொறுமையாக எடுத்து ஒரு நல்ல நடிகர். அவர் வருங்காலில் ரொம்ப ஒரு வில்லன் ஆக்டராக பெருசாக வர்றதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. வாழ்த்துக்கள்ண்ணே. அப்புறம் சென்ட்ரா என்ன, உங்கள் ஸ்பீச் கேட்கும் போதே தெரியும் ஒரு நல்ல ஒரு காமெடியன். தேங்க்யூண்ணே. இந்த படத்தில் ஒரு சூட்டு கேரக்டராக நடிச்சிருக்காரு. அவர் அண்ணன் எதுக்கு எடுத்தாலும், அண்ணே இந்த கவுண்டர் நான் பேசணும், அண்ணே நீ செவிடுண்ணே, நீ எப்படின்னே கவுண்டர் கொடுக்க முடியாது, மாதிரி யாருண்ணே அப்படின்னா கேட்க முடியாது. அன்னைக்கு நான் இப்படி பேசிடுறேன், இப்படி தான் நினைத்தோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. ஏன்னா சுறுசுறுப்பாக இருப்பார், துருதுருன்னு இருப்பார், எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஐ லவ் யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அப்புறம் எல்லாரையும் மிரட்டுற
எங்கள் ராம் சார் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ கொரோனா டைம்லலாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னா கொரோனா டைமில் ஃபோன் பண்ணி, சார் உங்கள்கிட்ட காசு இருக்கா செலவுக்குன்றலாம் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதிரி. தேங்க்யூ ராம் சார். உங்களை நான் கேஜிஎஃப்பில் பார்த்துட்டு தான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களை நேரில் மீட் பண்ணும்போது நான் என்னுடைய பிம்பமெல்லாம் உடஞ்சி போச்சு. நான் நினச்சிருந்தேன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆள் உருவத்தை பார்க்கும்போதும் நேரில் பார்க்கும்போது அப்படின்னு நினச்சேன். நான் பழகும்போது ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு குழந்தை, அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப ஸ்வீட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கும். ரொம்ப நன்றி அதுக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் ஷோபி மாஸ்டருக்கு வந்து நான் அவரோட பாட்டெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நான் வந்து சரி அவர் கூட ராஜ்சுந்தர் மாஸ்டர் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாருன்னு நினச்சேன். தேங்க்யூ மாஸ்டர். என்ன கேட்டுக்கிட்டாலும் எனக்கு சுத்தமாக அந்த டான்ஸ் சொல்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. மாஸ்டர் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏப்பா இது கஷ்டம் பாது அப்படின்னுவார். ஸ்டெப்ஸு பார்த்தா சிம்பிளாக தெரியும், ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளோ க்ரௌடு. அவர் கொடுத்த எல்லா பாட்டுமே பெரிய பெரிய க்ரௌடு செட்டு. நீங்கள் பார்த்த 2 பாட்டுமே அவர் பண்ணது தான். ஃபுல் க்ரௌடில் அவர் பண்ணி கொடுத்தாங்க. அவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு எல்லா பாட்டும் அவர் பண்ணி கொடுத்த எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும். இதில் பிருந்தா மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து மீதி எல்லா பாட்டும் சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தினேஷ் மாஸ்டர் ஒரு சாங், அவர் ஒரு மாண்டேஜ் சாங் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் முக்கியமாக ஒரு கதையோடு இருக்கிற ஒரு சாங்கு. அந்த முக்கியமான சாங்கை தினேஷ் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய தம்பிங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் முக்கியமாக ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து கடவுளை அனுப்பிச்சிடுவாங்கன்ற மாதிரி சீனிவாசன் சார் வந்தார். ரொம்ப நன்றிண்ணே. இந்த லொக்கேஷனெல்லாம் போய் பார்த்து அவ்வளோ சிறப்பாக கூட வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா மணிபாஸ்கர் சார், எங்கள் தலைவன், ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பன் அருள், என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய காலேஜிலேருந்து நிறைய உலக சினிமாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது என்னுடைய நண்பன் தான். எனக்கு நிறைய இதில் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனும் இந்த படத்தில் கூட டைலாக்ஸ்க்கு எனக்கு இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். தேங்க்யூ அருள். அப்புறம் அல்லிமுத்து தம்பி, அவனோட எங்கிட்ட நிறைய அடியை வாங்கிட்டு தேங்க்யூ தம்பி. அப்புறம் செல்வம், ராஜசேகர், குபேர் பாலாஜி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மேனேஜர் டீம், அவனுக்கு வரேன், ராஜேந்திரன். ஐயோயோ அவரை பார்த்தா தான், ப்ரொடியூசர் பார்த்தா கூட பயம் வராது. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார் மனுஷன். டெய்லியும் காலையில் 5 ஃபோன், ஈவினிங் 5 ஃபோன் அடிக்காமல் இருக்க மாட்டார். அவர் ஃபோன் அவ்வளோ ஃபோன், ஒரு 2 ஃபோனு பாக்கெட்டில், மேல் பாக்கெட்டில் ஒன்று கீழ் பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அந்த ஃபோன் பேசிக்கிட்டே வாழ்கிறதெல்லாம் எப்படி வாழ்கிறான்னு தெரியல. காதெல்லாம் எந்நேரம் சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. பட் இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி இந்த பெரிய ரவுடி டீம் இல்லாமல் ஒரு ஊர் மக்களோட க்ரௌடு, ஸ்டண்ட்டு, ஃபைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 100 பேர்னா அந்த பக்கம் 100 பேர், அது குறையாமல் இருந்ததே கிடையாது. அவ்வளோ பேருக்கு ஃபுட்டு, தங்கிறதுக்கு இடம், வண்டிங்க, போக்குவரத்துன்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்கெல்லாம் நிஜமாகவே ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். தேங்க்யூ ராஜேந்திரன், சிவா, அவங்களுடைய மேனேஜர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னுடைய இன்னொரு அசிஸ்டண்ட் வந்து மணிரத்னம், அவனுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவன் இப்போ வரைக்கும் டே அண்ட் நைட்டு வேலை பார்த்துட்ருக்கான் சிஜியில் அது இதுன்னு சொல்லிட்டு. அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் சிலம்பரசன், கல்யாணத்துக்கு போனோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போனான், இன்னும் ஆளை காணோம், குழந்தையோட வருவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் யாரை விட்டுன்னு தெரியல. யோகி அண்ணன் என்னோடய ஃபேவரெட். எனக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு படம் கலகலப்பு வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்லிட்டு வந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருக்கு ஸ்கிரிப்டில் வந்து பிம்ப்னு ஒரு கேரக்டரு. ஸோ அதுக்கு வந்து பேர் வைக்கவே இல்லை. பிம்ப் அப்படின்னா நான் தான் அப்படின்ற அந்த அந்த அந்தளவுக்கு வெகுலியான ஒரு மனுஷன்.
ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு நல்ல நட்பு அவர் கூட இப்போ வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துட்டுருக்கு. அவரோட ஹியூமருக்கு வந்து ஆக்சுவலாக நான் அடிமை. இப்போ வரைக்கும் டப்பிங்கில் வந்தாலும் சரி அதை இன்னும் எப்படி மெருகேற்றணும்னு சொல்லிட்டு பஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பார். கால் சார் கூட பார்த்துட்டு சொன்னார், என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நடுவில் மியூட் பண்ணப்பா, சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கப்பா அப்படின்ற அளவுக்கு அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. யோகி அண்ணன் ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிகப்பெரிய ஸ்பீச் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ மீடியா ஆட்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, எல்லாரும் அவங்களுடைய என்னுடைய கஷ்டங்களை எல்லாத்துக்குமே என் கூட இருந்து இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்க என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிக மிக நன்றி. அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாதம் ஆகும். முடிஞ்சு வந்தவொடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த நேரங்களை எல்லாம் என்னுடைய மனைவி சகிச்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக எப்போ வெளியே எங்கேயுமே சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஸோ என்னை பார்த்துக்கிற என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அடுத்து சீக்கிரமாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். இந்த மேடையில் வந்து நின்று ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்காக பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இடையில கொரோனாக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்போ திரும்ப அந்த நினைவுகளை வந்து திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முக்கியமாக இந்த ஈவெண்ட் வச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சுல்தான் படம் கார்த்தினா ஃபஸ்ட்டு அந்த லைன் கேட்டு அனுப்பிச்சார். இந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ இதை கேள அப்படின்னு சொல்லி இது பண்ணார். சின்ன லைன் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது கேட்டப்போ அது வந்து ஒரு 2 பார்ட்டு கதையாக இருந்துச்சு. ஆல்ரெடி பெரிய பட்ஜெட்டு, இதில் ஒரு படத்துக்கு தான் பட்ஜெட் தாங்க, 2 படத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசித்தோம். பாக்கி எப்படி தான் எனக்கு பேச வராதுன்னு பில்டப் கொடுத்துட்டே வந்துட்டு எப்படி இப்போ 3/4 மணி நேரம் பேசிட்டாரு. அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் பட்ஜெட்டு எல்லாமே ஹெவியாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, இவ்வளோ இருக்கே, பாக்கி ஃபுட்டேஜே 5 மணி நேரம் வரும் போல இருக்கே, என்ன பண்ணலாம். ஆனால் கண்டென்ட்டாக நமக்கு ரீசெண்டாக வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஒரு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், ஒரு பாகுபலி ரேஞ்சான ஒரு படமாக இருக்குது அப்படின்னப்போ இந்த ஸ்கேலை ஹேண்டில் பண்ண யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம இதை பற்றின ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், அதான் நல்லதுன்ட்டு பாகுபலி எழுதின ரைட்டர் ஒரு விஜய் பிரசாத் சார்கிட்டயே போய் கேட்டோம். சார் இந்த மாதிரி கதை ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு படத்துக்கு தான் பட்ஜெட் இருக்குது, இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் அவர் உங்களுக்கு எது பிடிச்சிது, இந்த லைனில் ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ரவுடிகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், தனியாளாக ஒருத்தன் வந்து அந்த குடும்பத்தை எப்படி சுமக்கிறாங்கிறது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா. ஸோ அதை மட்டும் இது பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஷன் இருக்குது. ஆனால் அது வந்து இன்னொரு 5-10 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கான ஒரு இன்சைட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் விஜேந்திர பிரசாத் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பாக்கி ஒரே ஃபஸ்ட்லேருந்து யோசிக்கிற விஷயம், அமைதியாக இருக்காப்புல எப்படி இந்த சைஸ், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயம், எங்களுக்கு இந்த சைஸ் காஷ்மீரம் ஒரு பெரிய படம், அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது, எடுத்து பண்ணியிருந்தோம். இது கம்ப்ளீட்டாக வேற சேலஞ்சு. ஏன்னா களமாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு களம், ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய கமர்ஷியல் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு தோணுன முதல் விஷயம் ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம். இது 3 ரிலீஸ் டேட்டு தான் ஒரு வருஷத்தில், எய்தர் பொங்கல் இல்லை சம்மர் ஹாலிடே இல்லை தீபாவளி, இந்த 3 நாளில் வர வேண்டிய படம் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்தப்பவே அதுதான் பண்ணி ஆரம்பித்தோம். நிறைய டைம் எடுத்தது, நிறைய செலவு எடுத்தது எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜில் கோவிட் வந்துருச்சு. பட் ஸ்டில் ஒன்லி இது என்னென்னா, இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸுக்கு லார்ஜர் ஸ்க்ரீனில் நம்ம தியேட்டர்லிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தோம். ஆனால் கொரோனா நல்லாவே சோதிச்சிருச்சு, பல குழப்பங்கள். இதை
டைரக்ட் ஓடிடி அந்த டைமில் எல்லாம் படங்கள் இதுதான் வழியோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சேனல் இருந்துமே பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு. அண்டு ஆல்மோஸ்ட் சரி வேறு வழி இல்லை போல இருக்குது, நம்ம போயிடலான்னு சொல்லி கூட தலையாட்டிட்டோம். ஆனாலும் திரும்ப அந்த கண்டென்ட்டை பார்க்குறப்போ மனசு வரல, இது நிச்சயமாக நம்ம வந்து தியேட்டர்களில் தான் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்து நீங்கள் கொடுக்கலன்னு வருத்தப்படல. இஃப் இந்த படத்துக்கு இதுதான் சரி அப்படின்னா நீங்கள் தியேட்டருக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் ஹாட் ஸ்டார் அண்டு ஸ்டார் விஜய்க்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 பெரிய குழப்பம் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, ஒரு இந்த இண்டஸ்ட்ரியிலேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். இது எப்படி இந்த திரைத்துறை வந்து வேறு ஏதாவது பாதை மாறிடுமா, இல்லை நம்ம எல்லாருமே வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் நோக்கி தான் நம்ம இனி வேலை செய்ய வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த கோவிட் முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்கிறப்போ இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்களா, இல்லை நம்ம தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொருத்தருக்கும் இடையான நம்பிக்கை அதுதான் இந்த 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 டைமை கடக்கிறதுக்கு உதவுச்சு. பணம் எல்லாம் பெருசாக உதவலை. ஒவ்வொருத்தருக்குமான சின்ன சின்ன ஒரு ஃபோன் கால்ஸ், சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் அண்டு இன்பிட்வீன் டைமில் நிறைய பேருக்கு நம்ம பேமெண்ட் எல்லாம் கூட பண்ண முடியாத ஒரு சினாரியோ இருந்தது. ஏன்னா படம் பண்ணிட்டோம், பட் இங்கேருந்து பணம் வந்துடும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் வராது. அது வரைக்கும் இந்த பொறுமையாக இந்த இதுக்காக படத்தில் பொறுமையாக இருந்த எல்லாருக்கும் ஒரு தயாரிப்பாளராக நான் நன்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். பொறுமையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணியாச்சு. தியேட்டருக்கு வர்றோம். தியேட்டருக்கு வர்றப்போ இந்த படத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு திரும்ப ஒரு சின்ன டவுட், இது எந்த அளவுக்கு இருக்கும், ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ மாஸ்டர் படம் அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஒரு முடிவு மொத்த இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. இல்லை, சினிமா திரும்ப ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஃபில்ம் கொடுக்குறப்போ திரும்ப மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தது. அது எவிடெண்ட்டாக மாஸ்டர் படத்தில் தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு டெசிஷனை தைரியமாக எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்போது ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக சுல்தான் வருது. அப்படி வர்றப்போ ஒரு துளி கூட அந்த நம்பிக்கை குறையாத அளவுக்கு அந்த கண்டென்ட்டு வந்திருக்கு. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளோ பேர்த்த எவ்ரி ஸ்க்ரீன் இவங்க 100 பேர், இந்த 100 பேருக்காக ஒரு 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 கிராமத்துக்காக இருக்காங்க, ஒரு ஊருக்காக இருக்காங்கன்னா அங்கே ஒரு 200 பேர், இதுக்கு எதிராக ஒரு 150 பேர். இந்த ஒரு செட்டப்பு டெய்லியும் ஒரு படத்தில் நான் என்னையும் அறியாமல் சிரிச்சது ஒரு இடத்துல வந்து இருக்கும். அடேங்க அப்பா, இத்தனை பேர்த்துக்கு சரி சாப்பாட்டு செலவே பெருசே ஆகுமே, அதை ஏன்னே கேட்குறீங்க, அது ஏதோ நான் சொல்லி வச்ச மாதிரியே இருக்கும் டைலாக் அந்த அளவுக்கு. பட் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, பல கேரக்டர்கள் வெளியே வந்து ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்களாக ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே இருக்குது அப்படிங்கிறது தான் அது அந்த ஸ்டோரியினுடைய ஒரு பலமாக தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் நடக்கிற டைமில் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் ஒரு பாக்யராஜ் கண்ணன் வந்து நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு சின்ன சீனுக்கே வந்து கோவப்பட்டால் தான் வந்து அந்த யூனிட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர முடியுங்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து ஒரு டைரக்டர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த கோவத்தை நான் பார்க்கவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு டேலண்ட். அது வந்து இன்னும் பெரிய பெரிய படங்களை கொடுக்கறதுக்கு பாக்கிக்கு அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ளசன்ட்னஸை கொடுத்தது மொத்த டீமுக்குள்ளேயும். எந்த ஒரு நிலையிலையும் யாருமே அந்த ஒரு டென்ஷனுக்குள்ளே ஆகலை. பெரிய செலவு தான், பட் இல்லை இதை டெலிவர் பண்ணிடுவாப்பிலங்கிற நம்பிக்கையை அந்த குவாலிட்டி கொடுத்தது. அண்டு இதில் இன்னும் சொல்லப்படாத நிறையா ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க. மயில்சாமி சார் இருக்கார், மாரிமுத்து சார் இருக்கார், அண்ட் லால் சார், நெப்போலியன் சார், அண்ட் so many ஆர்டிஸ்ட். யோசிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஆர்டிஸ்ட். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அதில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது.
அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் ஒவ்வொரு டெக்னீஷியனாக நான் சொல்லலாம், பட் இட் இஸ் லைக் ஒரு ஃபேமிலியாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த டைம்லைன் வந்து ஒரு ப்ரொடியூசர் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூங்கிறது இல்லாமல் இட் இஸ் பிகம் லைக் எ ஃபேமிலி. அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கதையாகவும் ஒரு குடும்பம், ஒரு கம்ப்ளீட்டான இது ஒரு குடும்ப கதை. என்னென்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மூர்க்க குணம் உள்ளவங்க அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவங்களுக்குள்ளேயான அந்த எமோஷன் நமக்கு கண்கலங்கக்கூடிய அளவுக்கான ஒரு எமோஷன் நமக்கு வந்து அதை எமோட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய காமெடி ஆகட்டும், கிட்ஸுக்கான விஷயங்கள், ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து சின்ன பசங்க வந்து அதை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு கேரக்டரோடையும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க அட்டாச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்த இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு இதில் கார்த்தியனா ஃபுல் டைம் இப்போது ஒரு ட்ரீமாரி பிக்சர்ஸ் வந்து தரமான படங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி முழுக்க கார்த்தியனாவோட கைடன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஏன்னா எவ்ரி மூமெண்ட் வந்து எவ்ரி மினிட் நாங்கள் பேசுகிறது சினிமாவை பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆய்ச்சியை கொடுக்கலாம், பட் இப்போ வரைக்கும் டயர்ட் ஆகவே இல்லை. இது வந்து இன்னும் நிறைய படங்களுக்கு வெறும் இது கர்த்தினாவோட சேர்ந்து பண்ணுற படங்கள் இல்லை, அது இல்லாத படங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. ஸோ தேங்க்யூண்ணா. அண்டு ரஷ்மிகா முதல் படம் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறப்பே சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இந்த மாதிரியான லுக்கில் எனக்கு ஒரு படம் வரணும் அப்படின்ட்டு இருந்தேன். எக்ஸாக்டாக அந்த படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அண்டு அந்த வகையில் படத்தில் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்டு இன்னைக்கு லெவலில் அவங்க தான் ஒரு பெரிய ஆல் இண்டியன் கிரஷ் அப்படி சொல்கிறாங்க. அது உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்டு விவேக் மாவின் இந்த as we said ஒரு கொண்டாட்டமான ஒரு மியூசிக், அதில் இருக்கக்கூடிய பல வித்தியாசமான அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய இதுக்கு அப்படி ஒரு ஆல்பம் வேணும். அப்படிங்கிறப்ப அந்த ஆல்பத்தை ஒரு துளி கூட குறைவில்லாமல் ஒரு கிராண்டியரான ஒரு இதை கொடுத்தாங்க. தே ஹவ் பீன் யூனோ எப்படி மெர்வின் எப்படி ரொம்ப சாஃப்டாக சிரிச்சிட்டு இருக்கா அப்படியே தான் அவங்களுடைய அப்ரோச். அண்ட் ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. அண்டு தனிக்கொடி சார், விவேகா சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரூபன் எனக்கு தெரிஞ்சு அவர் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்ச படம் வந்து இந்த படம் தான். அதில் அவ்வளோ டைம் கொடுத்துருந்தாப்புல நானே ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ரூபன் ஃபுல் டைம் இங்கே இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு சத்யா மாயாவில் ஆரம்பித்து அவரோட நாங்கள் திரும்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எவ்ரி ஃபில்ம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறப்போ அது சத்யா அவரால் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஷோபி மாஸ்டர் எல்லா ப்ராஜெக்ட்லையும் எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் தட். அண்டு அவர் ராம் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ மொத்த இதை தாண்டி கேட்குறது ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன், பீப்புள் ஆஸ்க் அபவுட் ரஷ்மிகா, அவங்கள பற்றி கேட்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அவர் தான் கேட்பாங்க, எங்க கேஜிஎஃப் ராம் இருக்காருங்களா எப்படிங்க அப்படிம்பாங்க. ஸோ அது நிச்சயமாக அவரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் சாங்ஸ், ஃபைட், காமெடி அண்ட் தென் எமோஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஒர்க் ஆகிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அண்ட் பிரின்ஸ், ஒரு சென்ட்ராயன், அவர் இது இல்லாமல் இன்னைக்கு வர முடியல ஒரு காமராஜ், அவருடைய ரோல்ஸ் ஆகட்டும். அண்டு கடா கேரக்டர் பண்ண சுகி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை விட ஒரு 1.5 அடி உயரமாக ஒருத்தர் பார்க்குறப்போ ஐ ஃபெல்ட் நார்மல் அவரோட இருக்கப்போ. அந்த விஷயங்களாகட்டும். அண்டு முக்கியமாக இது பண்ண ஒரு பிரபு, அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏப்ரல் 2ஆம் தேதி தெலுங்கு மற்றும் தமிழ் 2 மொழிகள்லையும் சுல்தான் உங்களை காண வருகிறார் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வெரைட்டி, என்டர்டெயின்மெண்ட், எக்ஸ்ப்ளரேஷன் இதையும் படித்தவர் அப்படின்னு நிச்சயமாக அவர் தான் சொல்ல முடியும். அதுக்கு உதாரணம் இவரோட படம். பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் சினிமாஸ் இன் சுல்தான் அப்படின்னு நான் உங்களை தான் சொல்லணும். ஆக்டர் கார்த்தி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கின சொந்தத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷம். எல்லாரும் இங்கேருந்து ஸ்டேஜில் இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சினிமா ஃபங்க்ஷனுங்கிறது இவ்வளோ அரிதாகும்னு நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது எல்லாரும் பொறுமையாக உட்காந்துருக்காங்க. அடிக்கடி ஃபங்க்ஷன் போயிருந்தோம்னா எப்பா முடிக்க சொல்லுங்கப்பாம்மா, இங்கே யாருமே கிளம்புற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தது சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும்.
சுல்தான் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு வருஷத்தில் நிறைய யோசிக்கிறதுக்கு டைம் கிடச்சிது இந்த கோவிட் டைமில். ஏன்னா நம்மளோட தேவைகள் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது அந்த கோவிட் தான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருச்சு. அந்த பெரிய விஷயங்கள் இல்லாமல் சொந்த பந்தம் கூட சந்தோஷமாக இருந்தாலே போதுங்கிறத சொல்லி கொடுத்துச்சு. திரும்பவும் சினிமா என்ன ஆகுன்ற பிரபு கேட்குற கேள்வி யோசிக்கும் போது, சினிமாங்கிற ஒரு ஊடகம் தான் வந்து வயசு வேரியேஷன் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ப்ராடக்ட்னா அது சினிமாவாக தான் இருக்குது. அது யாருக்காக உருவாக்குறோம்னு பார்த்தாலும் அங்கேயும் வந்து வயசு வித்தியாசம் இல்லை, மதபேதம் இல்லாமல். ஸோ இவ்வளோ மக்கள் அவங்களுடைய எல்லா எனர்ஜியும் எல்லா எண்ணத்தையும் ஒரு படம் நல்லா வரணுங்கிறதுக்காக போடுறது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது அவ்வளோ பேரை ஒன்று சேர்க்குது. இவர் ஒன்லைன் பாக்கியம் என்று வந்து சொல்லும்போது, ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கிற ஒருத்தன் அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொறுப்பு வருது. அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலையும் போகலாம், யாரும் அவனை குத்த சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கலான்னு சொன்னால் பிற்காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவான். ஸோ எப்பவுமே நம்ம வருத்தப்படுறது வந்து நம்ம செய்யாமல் தவறுன விஷயத்தை தான் வருத்தப்படுவாங்கும் போது அதை எடுத்து ஒருத்தன் சுமந்தா என்ன ஆகும்? வயலன்ஸே பிடிக்காதுன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு 100 ரவுடிங்களை கையில் கொடுத்து இவனை வச்சுக்கங்கடா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்க முடியாது, எல்லார் தலைமையும் உடனே எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம். அப்போ ஒரு புது தலைமையை ஏற்றுக்கிறப்போ அது என்ன மாதிரி எதிர்ப்பு வரும், அது என்ன சவால்கள் வரும், அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமர் நிறைய தோணுச்சு, அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் அவ்வளோ தோணுச்சு. இப்படி ஒரு கதை யோசிக்கிறதே பெரிய விஷயமா நினச்சேன். பாக்கியோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது, பெரிய ஐடியாஸ் வந்து இன்றைக்கி யோசிக்கிறது அரிதாக இருக்குது. ஸோ பெரிய ஐடியாஸ் யோசிக்கிறது, அதில் வந்து நிறைய வெரைட்டியான கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு இலக்கு, அப்படி நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய படத்தை எடுக்க முடியும். அந்த பெரிய படத்துக்கான ஸ்கோப்பை வந்து ஒன்லைன்லேயே பாக்கியனால் கொடுக்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் கதை கேட்டு ஓகே பண்ண முதல் கதை இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த படமாக இருந்தாலும் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்புறம் பார்க்கலான்னு தான் சொல்லுவோம். அதனாலே பாதி பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. பட் பாக்கி பொறுமை, அந்த திரும்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொறுமை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி 2 வருஷம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இல்லை சார் என்னால் முடியல, வேறு ஹீரோ கிட்ட போகிறேன்னு ஈஸியாக போயிருக்க முடியும். பட் இப்படி போகாமல் இந்த படத்தை தான் எடுக்கணும், அது என்னை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லி உட்காந்து அவ்வளோ பேஷண்ட்டாக அவ்வளோ கரெக்ஷன்ஸும் ஒர்க் பண்ணி, ஆனால் கடைசியாக கதை சொல்லும்போது பாக்கியோட நரேஷன் கேட்கும்போது நரேஷனில் நமக்கு வந்து புல்லரிச்சுது அப்படின்னு நினைக்கும் போது நான் அதுதான் நல்ல சைனாக எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம வந்து எதுவுமே ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருக்கிறப்போ அதையும் மீறி ஒருத்தனால கதை இம்ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ அந்த கதையோட வலுவு தான் அது தெரியுது. அது வந்து பிரபுக்கு அனுப்பிச்சும் போது பிரபு எல்லா பசங்களாம் கேட்டுட்டு எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. நான் தான் சொல்லி இந்த படம் மிட் ஆச்சுன்னா இது பெரிய ரீமேக் கண்டென்ட், இது எல்லா லாங்குவேஜுக்கும் இது போகும். அந்த மாதிரியான அவ்வளோ கேரக்டர்ஸ் அவ்வளோ எமோஷன்ஸ் இந்த படத்துக்குள்ளே பேக் பண்ணி பாக்கி வச்சுருந்தாப்புல. அண்ட் அதே மாதிரி பொறுமையாக உட்காந்து எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி எடுத்தது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு ஒரு டைரக்டர் வந்து எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்வு செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது, யாரை பலமாக சேர்த்துக்கிறாங்கன்றது முக்கியமாக இருக்குது. அப்போ தான் அந்த ப்ராடக்டை தான் நினைக்கிற விஷயமா கொண்டு வந்து சேர்க்க முடியும். சத்யராஜ் சார் போன வாட்டி ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும், அதை கெட்டு போகாமல் அதை கொண்டு வந்து சேர்க்கறது தான் பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டான எடிட்டர் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான கேமராமேன் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான ஹீரோயின் கிடைக்கிறது, அதை விட முக்கியமாக ஒரு கரெக்டான வில்லன் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தில் வில்லன் ரொம்ப 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 முக்கியம். அப்போ ராமுக்கெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவர் வந்து நின்னாலே பயமாக இருக்குங்க, அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு. ஸோ காஸ்டிங்லேயே வந்து பாக்கி எல்லாரும் ஸ்கோர் பண்ணார். அது மாதிரி லால் சார் சூஸ் பண்ணது ஒரு கட்டப்பா தான் லால் சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து எல்லா ஷேடும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு அப்பா விட எனக்கு வந்து லால் சார் தான் இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமான உறவு. ஸோ படம் ஃபுல்லாக என் கூடயே இருப்பார், என்னோட எல்லா முடிவும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எப்படி கேரி பண்ணுறாரு, எந்த ரோல் கொடுத்தாலும் எந்த சீன் கொடுத்தாலும் அதை கேரி பண்ணுறது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபு கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நான். யோகி பாபு வந்து அமீர் சார் ஆஃபீஸ்க்கு போகும்போது வாசலில் நின்று தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யோகி பாபு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அந்த யாவரும் நலம் நினைக்கிறேன் அந்த கண்ணாடியிலேருந்து வருவாப்புல, அதெல்லாம் நான் உளுந்து சிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணி பேசும்போது தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு. ரைட்டிங்கில் அவ்வளோ நாளாக வந்து லுலு சபாவில் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சீனும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, நான் சந்தானத்து கூட ஒர்க் பண்ணதும் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஃப்ளோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதுக்கு 100 ரிட்டர்ன் கொடுக்குறது. ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு, எங்கே இருக்கேன்னா வந்து மொட்டை மாடியில் வந்து தனியாக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ உனக்கு ஸ்போர்ட்ஸ்மேனே எனக்கு தெரியலையா, நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன் கூட்டு போனால் ஃபுட்பால் பிரமாதமாக ஆடுறாப்புல. ஸோ ஆளை பார்த்து இட போடவே கூடாதுன்னு நான் யோகி பாபு பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். மொட்டை மாடிலேருந்து போலிங் போட்டுட்டு இருக்காரு, இரியா நான் எஸ்பிட்ட சொல்லி ஆள் அனுப்புறேன், ஏன் சார் போலிங் நல்லா போட வராங்கிறாப்புல. ஐயோ எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் வச்சிருக்காரு யோகி பாபு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்.
சார் யோகி பாபு வந்து டேட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லி கூப்பிடாம விட்டுறாதீங்க சார், கூப்பிடுங்க சார், நம்ம உடனே படம் பண்ணணும்னு அவ்வளோ தன்மையாக கூப்பிட்டு பேசுகிற ஆள். இந்த கொரோனா நடுவில் அவர் கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு, எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு இந்த டைமில். அதுக்கு வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த பிரபு சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நெருங்கின உறவுகள் கிடச்சிது. அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறது, அடிக்கடி பகிர்ந்துக்கிறது. பாக்கிக்கிட்ட அவ்வளோ நாள் நான் ஃபோனில் பேசியிருப்பேன், இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்லி. அந்த ஒவ்வொருட்டையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு, இல்லை சார் இது ஒர்க் ஆகும், இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வந்து நான் நிறையா விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் கதைக்கு எது தேவையானதோ அதை எடுத்துக்கங்க, பட் ஐ வில் ஃபீல் ஃப்ரீ, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். அதை பாக்கி தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக புரிஞ்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன். அண்ட் விவேக் மெர்வின் ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பூஜையே சொன்னேன், இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஃபிலிம்ங்கிறத விட வந்து நான் ஃபிலிம் கேரி பண்ணால் போதும், மற்றபடி எனக்கு சுற்றி அவ்வளோ விஷயங்கள் டைரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்புல, அந்த கதாபாத்திரத்தை சுற்றின விஷயங்கள். அப்படி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆல்பமே சாங் நல்லா இருக்குன்னு எனக்கு இந்த படத்தில் தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. அதே மாதிரி நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படம் நடிச்சு முடிச்சோன்னே இந்த பாட்டு போர் அடிச்சிடும். ஏன்னா மாஸ்டர் கட்டு ஸ்டார்ட்னு சொல்லி அதில் இருக்கிற ஒவ்வொரு பிட்டாக கேட்டு நமக்கு போர் அடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் தான் நான் போர் அடிக்காமல் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு என்னோட ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படி இருந்தேன் நாங்கள் இப்படி ஆகிட்டோங்கிற சாங்கை வந்து அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ அது வந்து எதனாலனா நம்ம சுல்தான் பாய்ஸ்னால தான். ஏன்னா எனக்கு வந்து பாக்கியோட ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போகும்போது சொன்னேன், பாக்கி இவங்க எல்லாரும் எப்பவுமே க்ரௌட்லேயே நின்னவங்க, இவங்களை கதாபாத்திரமாக்கி அவங்க நடிகராக்குனது வந்து உங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். அப்படி யோசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரையும் நடிக்க வச்சு, ஏன்னா எல்லாரும் எனக்கு அண்ணனுங்க. அப்படிங்கும்போது என்னை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணணும், சும்மா நின்னா பத்தாது. ஸோ எல்லாரும் நடிக்கணும். அப்படி வந்து எனக்கு கூட இருந்த கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணது வந்து காமராஜ் ஆகட்டும், இல்லை பிரபு ஆகட்டும், இல்லை பிரின்ஸ் ஆகட்டும், சென்ட்ராயன்லாம் வந்து நான் அப்படி ரசிச்சிருக்கேன். ஸ்க்ரீனில் வந்து ஆடுகள்லாம் பார்க்கும்போது என்ன பர்ஃபார்மரியா நீ. ஸோ இவங்க எல்லாரும் இந்த படத்தில் கிடைச்சாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இதில் வந்து இவ்வளோ ரவுடிங்க இருக்கும்போது பாடி கார்டு இல்லாமல் இருக்குமா, எனக்கு மைக்கேல் மேன காமராஜ் தான் ஞாபகம் இருந்துச்சு. வகையாக அடியால், ஒரு தடியால் ஒரு பொடியால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுக்கின்னு சொல்லி 7 அடிக்கு ஒரு பீம் மாதிரி ஒரு பாடி கார்டு, அப்புறம் பிரபு 4 அடியில் ஒரு பாடி கார்டு, இவங்களெல்லாம் கூட வச்சுட்டு நடத்துறது இருக்கு இல்லையா. ஒரு திருவிளையாடல் படம் பார்த்த மூடு இருந்துச்சு எனக்கு. இத்தனை ரகமான கேரக்டர்ஸ் இருக்க முடியுமா ஒரு படத்தில். லால் சார் ஒரு பக்கம். ஸோ இப்படி இவ்வளோ கேரக்டர்ஸ் இமேஜின் பண்ணுறதே பெரிய விஷயம். நெப்போலியன் சார் கூட ஒர்க் பண்ணது. நெப்போலியன் சார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் சாதாரண ஒரு மேனேஜராக இருந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆன வரைக்கும் அவரோட ஜேர்னி, அவரோட பர்சனல் ஜேர்னி, அவரோட வாழ்க்கையில் இருந்த வழிகள், அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி சந்தோஷமாக வாழணும்னு அவர் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் ரஷ்மிகா பிக் க்ரஷ். இங்கே வந்துட்டு வந்து பேச முடியாமல் தவிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் தெரியும். ஷார்ட்டு போகும்போது எனக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. ஆனால் இவங்க ஷார்ட்டில் கேமராக்கு பின்னாடி நின்று வேற கலாட்டா பண்ணுற ஒரு கேரக்டர் இது. பட் ரஷ்மிகா, வெல்கம். ஸோ ஹாப்பி யூ ஆர் டூயிங் எ தமிழ் ஃபிலிம். அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு தமிழ் படம் தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க கூர்கில் இருக்கிறாங்க, நிறைய நாங்கள் தமிழ் படம் தான் பார்ப்போம், இந்த தமிழ் படம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ ஃபாதர் ஃபார் லவ்விங் ஹிம் ஹியர், யூ ஹியர். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இது தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து கிராமத்து படம் நடிக்கிறாங்க. கண்ணிலேயே மிரட்டிக்கிட்டு தான் எல்லா படமும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க சேத்துல இறக்கி, அவங்க டிராக்டர் ஓட்ட வச்சு, மாட்டு வண்டி ஓட வச்சு, பால் கறக்க வச்சு, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் பண்ணாங்க. பாதி தூரத்தில் இவ்வளோ கஷ்டம்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லையேன்னாங்க. நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட, அப்போ வாங்கி தான் ஆகணும். ஆனால் அவங்க ரொம்ப புத்திசாலியும் கூட. நம்ம ஊரில் வந்து ஒரு கிராமத்து படம் நடிக்கும் போது தான் எல்லார் வீட்லையும் எல்லார் மனசுலையும் போய் நிறைய முடியும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு கிராமத்து பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி பாக்கி வந்து அவங்கள ஒரு ஒரு ஆங்கரிங் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி அவங்க கேரக்டர் ஸ்ட்ராங் ஆக்குனது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு பொண்ணுன்னா சும்மா வந்துட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக. அது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கூட வந்து ஒரு நீட் கிளாஸ் எடுக்கிற பொண்ணு மாதிரி எல்லா கரண்ட் விஷயங்களையும் பாக்கினால கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் ஆக்ஷன் படம் திலீப் மாஸ்டர் இந்த படத்தில் சும்மா சீன் எடுக்கிறதே கஷ்டம். அப்போ ஃபைட் எடுக்கிறதா யோசிப்பாரு. 100 பேரை வச்சுட்டு எல்லா சீன்லையும் வந்து, ஏன்னா இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வில்லேஜுக்குள்ளே போனால் அங்கே ஒரு 100 பேர் இருப்பாங்க. கடவுருங்கிற ஒரு ஊரில் எடுத்தோம், திண்டுக்கல் பக்கத்தில். சுற்றி மலை இருக்கிற ஒரு ஊர், நடுவில் போய் அங்கே ஷூட் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் நைட் மாதிரி தான் அந்த படம். ஒரு போர் எடுக்கிற மாதிரி தான். எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறது. நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டு செலவே பயங்கரமாகுமே டைலாக்லேயே வச்சுட்டோம். அதுவும் ஒருத்த 100 கிலோ தின்றான்னு சொல்லிட்டு யோகி பாபு டைலாக் போட்டிருப்பாப்புல. சாதாரண விஷயம் இல்லைங்க. ப்ரொடக்ஷன் வந்து எடுக்கும்போதே இந்த கதை தெரியும் கஷ்டம்னு. பட் த வே தே ஹேண்டில்டு, மேனேஜர்ஸ் டீமும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் சரி, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அண்டு எல்லாம் நைட் டைமில் ஃபைட்ஸ் எடுத்திருந்தோம். சாங் எடுக்கிறதுனால அவ்வளோ ஈஸி இருக்காது.
ஷோபி மாஸ்டர் வந்து அவ்வளோ பிளான் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய சாங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். பட் அவர் பிளான் பண்ண விஷயத்தில் நாங்கள் கஷ்டப்படாமல் ஆடணும்னு சொல்லலாம். கரெக்டான ஷார்ட்ஸ் எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக எடுத்து டைமுக்கு முடிச்சு கொடுக்குறது. இல்லாட்டி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பட்ஜெட் எகிரிடும். அப்போது அதுக்குள்ளே காம்பேக்டாக ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இது எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுத்துச்சு. இத்தனை நாள் எங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அகைன் அந்த ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்லணும். அந்த ஸ்கிரிப்டில் இருந்த ஒரு எமோஷன், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து இவ்வளோ நாள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஆர்டிஸ்டாக வந்து அவ்வளோ பேர் இப்போ ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்ல தான் ஞாபகம் வருது. என்ன சிங்கம்புலி சார் இருக்கார், மயில்சாமி இருக்கார், மாரிமுத்து சார் இருக்கார், பொன்வனன் சார், இப்படி எவ்வளோ கேரக்டர்ஸ். ஆனால் எல்லா கேரக்டருக்கும் வேலை இருக்கும் அந்த படத்தில். அதனால தான் வந்து இந்த படம் பிக் ஃபில்ம், அதுவும் தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம்னு தோணுச்சு. அண்டு இந்த மாதிரி ஒரு கோவிட் டைமில் தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள இந்திய சினிமாவுக்கே பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் இதை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு கொண்டு வந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது சாதாரண ரிஸ்க் கிடையாது. இது மக்களோட வந்து தியேட்டரில் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்கணும். அப்படிங்கும்போது எல்லாரும் சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்கள். வேக்சின்ஸ் வந்துருச்சுங்கிறதுனால இன்னும் நம்பிக்கையாக இருக்குது, பிரச்சனை வராதுன்னு நம்புகிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து திரும்ப உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது சினிமாவுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து திரும்பவும் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சினிமா வந்து எடுத்துகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த ஃபங்க்ஷன். அண்ட் ரூபன், தேங்க்யூ அகெயின். இந்த படத்தை வந்து குறைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லவே இல்லை. ஸ்கிரிப்டாக குறைக்கிறக்கே போராடணும். அதை வந்து ஃபுட்டேஜாக குறைச்சி அதை கிறிஸ்பாக நேற்று வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் தான் அதுக்கு காரணம். அவ்வளோ டைம் எடுத்து அதை வந்து எல்லா ஃபீட்பேக்கையும் வாங்கிக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவேகா சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்ல சாங்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக சொல்லிக்க முடியுது. ரொம்ப நன்றி. அதுவும் எல்லாமே கேட்சி லைனாக இருக்குது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். நிக்கல் குந்தலுக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். நிக்கல்ஸ் குந்தல்ஸுக்குன்னு. அண்ட் தனிக்குட்டி சார் ரொம்ப நன்றி. மண் சார்ந்த ஒரு படம் எடுக்கிற போது மண் சார்ந்த ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக முதல்ல அவர் கூட சேர்த்துக்கிட்டோம். ஸோ அவரும் கூட இருந்தார், பாட்டும் எழுதி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. அண்டு ஐ திங்க் எல்லாரும் பற்றியும் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நல்லா வந்திருக்கு. படம் பார்த்து முடிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த படத்தில். இந்த படம் வந்து தகுதியான படமாக இருக்கா, தகுதியான கதையாக இருக்கா, அதில் இருக்கிற உணர்ச்சிகள் தகுதியாக இருக்கா, நானே திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னும் திரும்பவும் பார்க்க வைக்குது. அண்டு சத்யா, தேங்க்யூ. சத்யாவை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ட்ரையாகவே கொண்டு போய் தொங்க விடுவோம், கொண்டு போய் தீரலில் கொண்டு போய் மணலில் விட்டோம். அதுக்கப்புறம் கைதியில் ஃபுல்லாக நைட்லேயே போட்டு வாட்டி எடுத்தோம். இந்த படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கமர்ஷியல் கேமராமேனாக, அதாவது சார் ஒரு நல்ல சன்ரைஸ் ஷாட் உடனே சார் சூப்பர் கேமரான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஷாட்டெல்லாம் இந்த படத்தில் தான் சத்யா கிடச்சிது. அண்டு அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு திக்குமுக்காடி போயிட்டோம். 100 பேரை வச்சு எப்படி சீன் பண்ணுறது, யாருக்கு ரியாக்ஷன் கட் பண்ணுறது, அவங்கள எப்படி உட்கார வச்சு பேச போகிறோம், பாக்கி சாதாரண விஷயம் இல்லை. பாக்கி இது எடுக்கிறது யோசிக்கிறது கூட ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து அதை இல்லை இப்படி ஒர்க் ஆகலை, இப்படி மாற்றி ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு பேட்டர்ன் பிடிச்சி அதை கொண்டு வந்து சேர்த்தது ஆகட்டும், ஒவ்வொரு சாங்கையும் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணதாகட்டும். ஏன்னா கமர்ஷியல் படம் தானங்க எடுக்கிறீங்கன்னு ரொம்ப சாதாரணமாக ஒருத்தர் சொன்னாங்க. அப்படி சொல்லாதீங்க. கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எங்கேஜிங்காக இருந்துகிட்டே ஆகணும். எவ்ரி செகண்ட் அதில் இருக்கிற ஒரு ஹியூமர் மிஸ் ஆகக்கூடாது, அதில் இருக்கிற ஒரு வில்லன் வரும்போது இருக்கிற டென்ஷன் மிஸ் ஆகக்கூடாது, அங்கே இருக்கிற எமோஷன் ஒவ்வொன்றையும் கேரி பண்ணி கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அதை எவ்ரி மினிட் ஹோல்ட் ஆகணுங்கும் போது அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். ஸோ வாழ்த்துக்கள். நீங்கள் மேன்மேலும் வளரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்த அத்தனை பேருக்கும், கடவுர் மக்களுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. அங்கே தான் ஒரு 100 நாள் தங்கியிருந்து ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே கடவுர் ஜமீன் அவங்களுக்கும் நன்றி. அண்ட் அதே மாதிரி ட்ரீம் வாரியர் டீமில் இருந்தவங்களுக்கும் பிஆர்ஓஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சீக்கிரமாக தியேட்டரில் சந்திப்போம். இது நிச்சயமாக தியேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் ஜெய் சுல்தான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் கார்த்தி மற்றும் ரஷ்மிகா மண்டனா நடிப்பில் பாக்யராஜ் கண்டன் அவர் பார்க்க வராங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் நிச்சயமாக இந்த படத்துக்கு தேவை. இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நிறைய அழகான விஷயங்கள் வந்து இந்த மோமெண்ட்டை பெஸ்ட்டாக்கி கொடுத்துருக்கீங்க. பத்திரிகை, ஊடக, வானொலி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் மறக்காமல் ரிமைண்ட் பண்ணுறேன், இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock நாங்கள் சுல்தானோட ட்ரெய்லரை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். Thank you so much for your cooperation. மிக்க நன்றி.